வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, ரஜினி நடித்த அருணாச்சலம் திரைப்படத்தில் குள்ளமாக நடித்த நடிகர் திடீரென மரணம் அடைந்து போயிருக்காரு. இந்த செய்தி சோசியல் மீடியாவில் வெளியாயிருக்கு. அந்த நபர் யார், அவருக்கு என்ன ஆச்சுன்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பலை அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சினிமாவை பொறுத்தவரை எத்தனையோ குள்ளமான காமெடி நடிகர்கள் இருந்திருக்காங்க. தற்போது ஒரு சில குள்ளம் காமெடி நடிகர்கள் இருக்காங்க. அந்த வகையில் ரஜினி நடித்த அருணாச்சலம் திரைப்படத்தில் நடித்த இவரை 90 கிட்ஸ்கள் ரசிகர்கள் மறந்திருக்கவே மாட்டாங்க. 1997ஆம் ஆண்டு வெளியான அருணாச்சலம் திரைப்படத்தை சுந்தர்சி அவங்க இயக்கியிருந்தாங்க. இந்த படத்தில் சௌந்தர்யா, ரம்பா, மனோரமா, வடிவுக்கரசி, செந்தில், ரகுவரன் உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் நடித்திருந்தாங்க. தேவா இந்த படத்திற்கு இசையமைத்திருந்தார். இந்த படம் வெளியாகி மிகப்பெரிய அளவில் பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்தது. ஆண்டவன் சொல்றான் அருணாச்சலம் முடிக்கிறான் என்ற டயலாக்கின் மூலம் இளைஞர்கள் தான் பக்கம் கட்டி போட்டார் ரஜினி. மேலும் இந்த படம் திரையரங்கில் 175 நாட்கள் ஓடி மாபெரும் சாதனை படைத்தது. இந்த படம் உலகளவில் 32 கோடிக்கு மேல் வசூல் செய்து சாதனை செய்தது. அதிலும் இந்திய அளவில் 25 கோடிக்கு மேல் வசூல் சாதனை செய்தது. இந்த படத்தில் 3 காட்சிகள் வந்தாலும் மறக்க முடியாத நடிகராக ரசிகர்கள் மத்தியில் பதிந்தவர் தான் சுப்புமணி. இவரது உண்மையான பெயர் சுப்புமணி, ஆனால் செல்லமாக சுப்புமணி என்றுதான் அழைப்பாங்க. 1976ஆம் ஆண்டு வெளிவந்த கே. பாலச்சந்திரன் மன்மத லீலை படத்தில் மனசாட்சியாக நடித்திருந்தார் இந்த குள்ள நடிகர் சுப்புமணி. RC சக்தி இயக்கத்தில் 1982ஆம் ஆண்டு வெளிவந்த பரபரப்பாக பேசப்பட்ட ஸ்பரிசம் படத்தில் ராக்கெட் ராமனதுடன் இணைந்து நகைச்சுவை விருந்தாக படைத்தார். 1983ஆம் ஆண்டு SV ரமணன் இயக்கத்தில் வெளிவந்த வெற்றி பெற்ற உருவங்கள் மாறலாம் என்ற படத்தின் இவர் வங்கி அதிகாராக நகைச்சுவை கதாபாத்திரத்தின் முக்தா பிலிம்ஸ் முக்தா வி. சுந்தர்சி இயக்கத்தில் வெளிவந்து வெற்றி பெற்ற 1982ஆம் ஆண்டு கோடைமலை போன்ற படங்களில் இவர் நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடித்தார். அதன் பின்பு நீண்ட இடைவெளிக்கு பிறகு அருணாச்சல திரைப்படத்தில் நடிச்சிருந்தாரு. அருணாச்சலத்தை படத்திற்கு பிறகு இவர் வேறு எந்த படத்திலும் நடிக்கவில்லை. இப்படி ஒரு நிலையில் தற்போது பல ஆண்டுகள் கழித்து பேட்டி ஒன்று அளித்திருக்காரு. அதில் பேசிய அவர், எனக்கு 72 வயதாகிறது, பல ஆண்டுகள் சினிமாவில் இருக்கிறேன். 4ஆம் வகுப்பு படிக்கும் போதே வீரபாண்டியன் கட்டபொம்மன் நாடகத்தில் நடித்திருந்தேன். அதன் பின்பு பல நாட்களில் நாடகங்கள்ல நடிச்சிருந்தேன். அப்படியே OG மகேந்திரன் நாடக குறிப்பில் சேர்ந்தேன். என்னை ஒரு நடிகராக ஆக்கியது OG மகேந்திரன் தான். அதன் பின்பு சினிமாவில் எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. என்னை அறிமுகம் செய்த கே. பாலச்சந்திரன் சார் தான். எனக்கு டிராமா தான் எனக்கு வாழ்க்கை கொடுத்தது. சினிமாவில் சம்பாதித்த காசு எனக்கு ஓட்டலை. மேலும் அருணாச்சலம் படத்திற்கு பின்பு எனக்கு படம் அமையவில்லை, அதனால் ரொம்பவே வருத்தப்படவும் இல்லை என்று பேசியிருந்தார். இந்த நிலையில் அவர் சோசியல் மீடியாவில் அவரை பற்றி ஏதாவது ஒரு நியூஸ் வருதான்னு பார்ப்பாங்களாம். திடீரென அருணாச்சலம் திரைப்படத்தில் நடித்த குள்ள நடிகர் திடீரென மரணம் அடைந்து போயிட்டாரு. மாரடைப்பால் மரணம் அடைந்து போயிட்டாருன்னு தேவையில்லாமல் வதந்திகள்லாம் பரப்புவாங்க. இது பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நான் நலமாகத்தான் இருக்குன்னு தயவு செய்து ரசிகர்கள் எல்லாமே என்னை நினைத்து கவலைப்பட வேண்டாம், நன்றி வணக்கம் என்று அந்த வீடியோவில் பேசியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.